Hi dear students and teachers, வணக்கங்களோட உங்கள் பாலா சார். ஸோ யூஸ்வலாக நம்ம 11th 12th வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ திஸ் இஸ் த ரைட் டைம் டு போஸ்ட் நீட் 2020 சொல்யூஷன்ஸ். நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். நீட் 2020 ஃபிசிக்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம பயந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட ஒப்பீனியனை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்ண முடியுதுன்னா, இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக், ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் புக்கை ரொம்ப அற்புதமாக டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து 11th சிலபஸும் சரி 12th சிலபஸும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு கான்செப்டையும் நல்லா உள்வாங்கி படிச்சிருந்தாவே டைரெக்டாக இப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கே வந்து நம்ம வந்து ஆன்சரு சொல்ல முடியுங்கிற அளவுக்கு தான் இந்த சிலபஸ் வந்து டிசைன் ஆகிருக்கு. கண்டென்ட் வந்து அந்த மாதிரி நம்ம கையில் இருக்குது. அதனால் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எய்ம் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாகவே படிக்கணுங்கிறதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். அதே மாதிரி இப்போ 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 11th போர்ஷன்ஸ் ஆல்ரெடி வந்து நீங்கள் படித்த கண்டென்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3 to 4 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க. அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அது நம்ம டெக்ஸ்ட் புக்கோடு அது ரிலேட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ யூ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு 3-4 பார்ட்ஸில் இந்த சொல்யூஷன்ஸை முடிச்சிட்றேன். ஸோ தென் வி வில் போஸ்ட் அவர் டெக்ஸ்ட் புக் சிலபஸ். என் கையில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வந்து G5 சீரீஸ், G5 புக்லெட் சீரீஸை நான் கையில் வச்சுருக்கிறேன். இப்போ நீட்டு எழுதி முடித்தவங்களும் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நீட் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ டீச்சர்ஸும் இந்த வீடியோஸை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அதனால் பைலிங்குவலில் தான் இருக்க போகுது வீடியோ. ஸோ அதனால் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 136 ப்ராப்ளமில் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல் 12th போர்ஷன். A series LCR circuit is connected to an AC voltage source. When L is removed from the circuit, the phase difference between current and voltage is pi/3. ஒரு LCR தொடரிணைப்பு சுற்று, அதில் வந்து ஒரு ஏசி மின் மூலத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. மின் தூண்டி நீக்கப்படும் பொழுது மின்னோட்டத்திற்கும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடைப்பட்ட அந்த கட்ட வேறுபாடு pi/3ன்னு சொல்கிறாங்க. அதே போல் C நீக்கப்படும் போது, இஃப் இன்ஸ்டட் C இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த சர்க்கியூட், த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் அகைன் pi/3. மின்தேக்கி நீக்கப்படும் போதும் அதே மாதிரியான கட்ட வேறுபாடு pi/3 கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் கிடைச்சா பவர் ஃபேக்டர் என்ன, திறன் காரணி என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 0.5, 1.0, -1.0, 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நான் பவர் ஃபேக்டர் திறன் காரணிக்கு ஃபார்முலா தெரியும், cos phi. இதுதான் திறன் காரணி. இதை தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 5ங்கிறது ஃபேஸ் டிஃபரன்ஸ். இது கொஸ்டின் நம்பர் 136 சீரீஸ் வந்து G5 கொஸ்டின் பேப்பர் இருந்தால் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் எல்சிஆரில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா tan phi is equal to XL minus XC divided by R. ஸோ when L is removed, L remove பண்ணுறப்ப when L is removed automatically XL will be 0. Therefore tan phi will be is equal to modulus of XC divided by R. இதோட மைனஸை நம்ம விட்டுட்டு எழுதிக்கிறோம், எண் மதிப்பு மட்டும் எழுதுகிறோம். ஸோ 5 வந்து pi/3. ஸோ tan pi/3 is equal to XC by R. tan pi/3 tan 60, tan 60 எவ்வளவு? √3. ஸோ therefore XC யோட வேல்யூ
ரூட் த்ரீ ஆர்னு கிடைக்குது. am I right? ஓகே. சிமிலர்லி when c is removed, c ரிமூவ் பண்ணுறாங்க, c நீக்கப்படுகிறது. c நீக்கப்படும் போது once again we are getting the same phase difference tan pi by 3 is equal to, when c is removed you are getting xl by r, xl by r that is equal to root 3, and once again tan 60 root 3, therefore xl is equal to root 3 r. So note the point, xl equal to xc இருக்கு, xl equal to xc, xl equal to xc. இப்போ xl க்கு பதிலாக xc போட்டிங்கன்னா what is tan phi? Tan phi is equal to 0. இப்போ tanல எந்த வேல்யூக்கு 0 கிடைக்கும்? phi is equal to 0 னா tan 0 ஓட வேல்யூ 0. if phi is equal to 0, what is the value of cos phi? This is power factor, திறன் காரணி. அப்போ cos 0 is equal to 1. So your option is choice 2. choice 2ல 1.0 னு கொடுத்துருக்குறாங்க. So that will be the answer. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரைட் நியூமரிக்கல் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஹோப் இப்போ ப்ரெசண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் 11th வந்து யூ வில் லேர்ன் இன் நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் வி வில் கோ டு அனதர் கொஸ்டின் 137. 137ல் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 11th போர்ஷன்லேருந்து வருது. A wire of length L, area of cross section A is hanging from a fixed point. ஒரு வயர் இருக்கு. ஸோ அந்த வயரோட லெங்க்த்து L. ஸோ ஒரு ஃபிக்ஸட் பாயிண்டில் வந்து தொங்க விட்டுருக்குறாங்க. அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A hanging from a fixed support. The length of the wire changes to L1. ஸோ இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இதோட லெங்க்த் வந்து L இருந்து எங்கே போகுது? L1க்கு போகுது. ஓகே, ரைட். when mass is suspended from the free end, எப்போ ஒரு மாஸ் வந்து நம்ம இதில் சேர்க்கறதுனால லெங்க்த்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெயின் ஆகுது, அதாவது திரிபு நடக்குது. த எக்ஸ்பிரஷன் ஃபார் யங்ஸ் மாடுலஸ் இஸ், ஓகே 12th ஸ்டூடெண்ட்ஸ் 11th படிச்சிருப்பீங்க. யங் குணகம், யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் இல்லையா? ஓகே, ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின், அதாவது என்னது? தகைவு டிவைடட் பை திரிபு, தகைவு டிவைடட் பை திரிபு. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம்? தகைவுங்கிறது ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் எப்படி எழுதுவோம்? ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஃபோர்ஸுங்கிறது இங்கே லோடு, ஸோ இஸ் ஆக்சலேட்டட் டவுன்வர்ட், ஸோ இது எம்ஜி ரைட்டா? ஸோ எம்ஜி டிவைடட் பை ஏ. ஸ்ட்ரெயினுங்கிறது திரிபு, ஸோ திரிபு என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரெயின். தட் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லெங்க்த் டெல்டா எல் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க்த்து. சேஞ்ச் இன் லெங்க்த் வந்து என்னது? ஃபைனல் லெங்க்த் L1, இனிஷியல் லெங்க்த் L டிவைடட் பை L. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஸ்ட்ரெயின். இப்போ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ யங்ஸ் மாடுலஸ் y is equal to ஸ்ட்ரெஸ் mg டிவைடட் பை a டிவைடட் பை L1 minus L divided by L. So this L goes to the numerator. So mg into L divided by a delta L, அதாவது a into L1 minus L. Check the options. Option 3. Option 3 is mgl divided by a L1 minus L. So option 3 is the correct answer. Choice 3 is the correct answer. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான். ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, யங்ஸ் மாடுலஸுக்கு என்ன ஃபார்முலா, முடிஞ்சு போச்சு. சிம்பிள் கான்செப்டை மட்டும் படிச்சிருந்தீங்கன்னாவே யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ஐ டோன்ட் திங்க் இது மாதிரி அடுத்த வருஷம் கேட்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. இந்த வருஷம் எழுதினவங்க உண்மையில் லக்கியான ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 138 ப்ராப்ளம். இது வந்து a long solenoid, இப்போ நீங்கள் current 12th of 50 cm length having 100 turns carries a current of 2.5 ampere. The magnetic field at the center of the solenoid. solenoidோட சென்டர், வரிச்சுருளுடைய அச்சில் வந்து காந்தப்புலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா B is equal to mu naught Ni படிச்சிருப்பீங்க ரைட்டா? இந்த Nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்க்த்து, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்க்த்து தான் ஸ்மால் n. So where the number of turns here 100, the length is yes 50 centimeters. So 50 into 10 to the power of minus 2, and this will be 2 into
100, that is equal to 200, okay, turns per meter, right. And current I is 2.5 ampere. Then what is the magnetic field? That B is equal to, put in formula, 4 pi into 10 to the power of minus 7 into 200 into 2.5, that's it. 4 into 2.5, how much? 10 na? So 3.14 into 10 to the power of minus 7 into, this will be 10. So 2 into 1000, 10 power 3. So you will get 6.28 into 10 to the power of minus 7 plus 3 will be minus 4. So your option is option 4, 6.28 into 10 power minus 4 Tesla. So option 4 is the correct answer. Okay, once again a straight question. எழுதிட்டீங்களா? நோட்ஸ் எடுத்துக்கங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் இஸ் அவைலபிள் வித் ஆன்சர் கீ. கொஸ்டின் நம்பர் 139. ஓகே, இதில் வந்து 11th syllabus. A ray is incident at an angle of incidence I on one surface of a small angle prism with the angle of prism A. ஸோ ஒரு ப்ரிசம் முப்பட்டகம் இருக்குது. ஸோ இந்த முப்பட்டகத்தில் என்ன பண்ணுதுன்னா லைட்டு வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நார்மல், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் I. ஓகே, இதோட ப்ரிசமோட ஆங்கிள் வந்து A. ஓகே, and emerges normally from the opposite surface. It gets refraction, but what happens? It comes out normally from the opposite side. எதிர்பக்கத்தில் இருந்து என்ன பண்ணுது? செங்குத்தாக வெளியில் வருது. Emerges out with an angle 90 degree. Okay. Refractive index of the prism is mu. முப்பட்டகத்தினுடைய ஒளி விலகல் எண் mu அப்படின்னு சொன்னால் இந்த angle of incidence வந்து they are relating with refractive index and angle of prism. mu ஓடவும் a ஓடவும் ரிலேட் பண்ணால் என்ன ரிலேஷன் கிடைக்கும்னு கேட்குறாங்க. Let us check. இப்போ we know angle of incidence, we have angle of emergence and prism refractive index. இது எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா a plus delta is equal to என்ன வரும்? I1 plus I2. I2 is, this is I is angle of incidence, E is angle of emergence, and this is deviation. So you know very well delta is equal to mu minus 1 into A. So therefore A plus mu minus 1 into A is equal to I plus, the angle of emergence will be 0 since it is coming out normally. பரப்பை விட்டு செங்குத்தா வர்றதுனால this will be 90, sorry, this will be it falls normally. So therefore this angle of incidence is equal to 0 and angle of emergence also equal to 0 for normal incidence. Okay, so this is the angle of incidence. So angle of emergence is 0, right. So A plus mu into A minus A is equal to I. Plus A minus A is cancelled. So therefore I is equal to mu A. So the angle of incidence at one side will be is equal to mu A. So choice 2, option 2 is the correct answer. Okay, so this is also a very simple problem. Then question number 140, this is from the first chapter. Electrostatics la we are getting this. In a certain region of space with volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volts throughout. ஒரு certain regionல என்ன பண்ணுறாங்க? V வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, 5 வோல்ட்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறாங்க. தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஃபவுண்ட் டு பி 5 வோல்ட். ஓகே, மின்னழுத்தம் 5 வோல்ட். மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் திஸ் ரீஜன், இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? we know that electric field is a negative gradient of potential. So E is equal to minus dV by dx. Okay, so in this region the potential is constant. Okay, so therefore when you differentiate with respect to the distance or position, you will get 0 because V is a constant. V வந்து மாறிலிங்கிறதுனால
நீங்கள் மாறிலியை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைன். தென் கொஸ்டின் நம்பர் 141. 141 என்ன கேட்குறாங்கன்னா, ஃபார் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் போர் மாடல் இஸ் நாட் வேலிட். போர் மாடல் வந்து to determine the radius of the orbit and energy of electron அதுக்கு தான் போர் மாடல் யூஸ் பண்ணுறோம். இந்த போர் மாடல் ஐ திங்க் போத் +2 ஸ்டூடெண்ட் ஆல்சோ யூ வில் லேர்ன் தி ஹியர். இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறீங்க. இதுதான் தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலாக போர் மாடலுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான் போர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. போர் எடுத்துக்கிட்டது வந்து சிம்பிளஸ்ட் ஆட்டம் எது நம்மகிட்ட இருக்கிறது? ஹைட்ரஜன் ஆட்டம். அதில் இருக்கிறது வந்து ஒரே ஒரு இது நியூக்ளியஸ், இது ZE. இங்கே வெளியில் ஒரே ஒரு எலக்ட்ரான் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் கான்ஃபிகரேஷன் தான் ஹைட்ரஜனுடைய மாடல். அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் மாடல் மாதிரி இருக்கக்கூடியது தான் வேலிடு ஃபார் போர் மாடல். அதர்வைஸ் தே ஆர் நாட் வேலிட். அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்லி அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டம் வந்து வேலிடா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீலியம் வந்து என்ன இருக்குது? ஹீலியம் வந்து 2,4. அப்போ இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஹீலியம் வந்து என்ன வரும்? ஹீலியம் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ வேலிட் மாடல். ஸோ ஆப்ஷன் 1 வந்து நாட் வேலிட் கிடையாது. அப்புறம் டியூட்ரான் சொல்கிறாங்க. டியூட்ரான்ங்கிறது என்ன? H12 தான் டியூட்ரான். புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரைட்டியம்ங்கிறது ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்கிறோம். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் 1 எலக்ட்ரான். ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மகிட்ட இருக்குது. அதனால் வந்து திஸ் இஸ் ஆல்சோ எ வேலிட் கான்ஃபிகரேஷன். அண்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்லி அயனைஸ்டு நியான் ஆட்டம்ங்கிறாங்க. நியான்ங்கிறது என்ன? நியான் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். நியானா 10. ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா 9 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். ஸோ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இஸ் நாட் வேலிட் ஃபார் போர் மாடல். ஸோ நமக்கு கேட்ட கேள்வி வந்து எந்த மாடல் நாட் வேலிட்னு கேட்குறாங்க. அதனால் ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈவன் யூ ஹேவ் டு செக் த ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் ஆஸ் யூஸ்வல் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த வேலிட் மாடல். ஸோ ஹியர் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 141 இஸ் ஆப்ஷன் 3. மூணாவது சாய்ஸ் தான் நாட் வேலிட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. Then I come to the question number 142. 142. Here, light with an average flux of 20 watts per centimeter square falls on a non-reflecting surface at normal incidence having area 20 centimeter square. இது ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து 20 centimeter square. ஸோ லைட் வந்து இதில் நார்மலி ஃபால் ஆகுது. இதோட இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 watt per centimeter square. ஓகேவா? The energy received by the surface, இது வந்து is not non-reflecting surface, it will absorb radiation. So that the energy received by the surface during the time span of 1 minute. So 1 minuteல time is equal to 1 minuteல 1 minuteனா எவ்வளவு செகண்ட்? 60 secondsல எவ்வளவு எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுங்கிறதான் கேள்வி. So we have the formula for intensity of light is energy received per unit area in unit time is called intensity of radiation received by the surface. Therefore energy is equal to intensity into area into time. So what we have, intensity 20 watt per centimeter square. So the meter square மாத்துங்க. 10 power minus 2 the whole square. So 10 power minus 4 மேலே போச்சுன்னா 10 power plus 4 into area 20 centimeter square. So 20 into 10 power minus 4 into time, it is 60 seconds. So this will be cancelled. 10 power minus 4, 10 power plus 4, 10 power 0, 1. So this will be 2 into 2, 4 into 6 into 10 cube, 102030. So 24 into 10 cube. Am I right? So this is the energy received by the surface. 24 into 10 power 3 அப்படிங்கிறது option 2. Second choice is the correct answer. Okay. Then let us go to the question number 143. Yes, this is for நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அந்த காலத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின் இது. டி ப்ராக்லி வேவ் லெங்க்த்து. ஸோ டி ப்ராக்லின்னு இப்போ படிக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டி ப்ராய் ஈக்குவேஷன் பார்க்குறோம். ஸோ an electron is accelerated from rest through a potential difference of v volt if the de Broglie wavelength of the electron is
1.227 in 10 power minus 2 nanometer, the potential difference is. ஒரு எலக்ட்ரானை வந்து Vங்கிற மின்னழுத்த வேறுபாட்டை கொண்டு முடுக்கும் பொழுது it has de Broglie wavelength 1.227. Lambda is equal to 1.227 into 10 to the power of minus 2 nanometer. We know what is nanometer. 1 nanometer is 10 power minus 9 meter. So therefore lambda is equal to 1.227 into 10 power minus 2 into 10 power minus 9 meter, and that is equal to 1.227 into 10 power minus 11 meter. Correct? Yes. Okay. What is the de Broglie wavelength for the electron which is accelerated by the potential difference V? V என்ற மின்னழுத்த வேறுபாட்டினால் எலக்ட்ரான் முடுக்கப்படும் பொழுது அதனுடைய de Broglie wavelength, de Broglie அலைநீளம் 12.27. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் படிக்க போகிறீங்க, ஞாபகம் வச்சுங்க. 12.27 டிவைடட் பை ரூட் ஆஃப் V ஆங்ஸ்ட்ராம். இந்த ஆங்ஸ்ட்ராம் மறந்துடக்கூடாது. ஓகே, 1 ஆங்ஸ்ட்ராம்ங்கிறது யூ நோ வெரி வெல் 10 to the power of minus 10 மீட்டர், ரைட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஆங்ஸ்ட்ராமை நம்ம மாற்றிட்டோன்னா திஸ் வில் பி ஈஸி. ஸோ 10ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணால் இது 10 power minus 10 ஆயிரும். 10ஆல் டிவைட் பண்ணால் இது 0.1227 into 10 to the power of minus 10 meter, which is equal to 0.1227 angstrom. So 0.1227 angstrom is equal to 12.27 divided by root of V angstrom. Angstrom is getting cancelled. Therefore root of V is equal to 12.27 divided by 0.1227, or you can write 12.27 divided by 12.27 into 10 to the power of minus 2. Am I right? So இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே போச்சுன்னா 10 square. 10 square is equal to 100. ஓகே, ஸோ root of V is equal to 100. Now what is V? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ 10 power 4 ஆயிரும். ஸோ 10 power 4 volt. That is the answer. Your choice is option 3 is the correct answer. Please check. The series is G5. Oh, yes, code number G5. That is the question series. வேறு கொஸ்டினில் ஆர்டர் மாறி இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் கொஸ்டின் வந்து அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். அடுத்தது now let's go to question number 144. What it says, a body weighs 72 Newton on the surface of the earth. What is the gravitational force on it at a height equal to half of the radius of the gravitation? படிச்சிருப்பீங்க, 12th பசங்க படிச்சிருப்பீங்க, 11th இனிமே படிப்பீங்க. ஓகே, ஸோ வெயிட் வந்து எர்த்தில் சர்ஃபேஸில் 72 நியூட்டன் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு ஹைட்டு போகிறோம், எவ்வளோன்னா r/2 வேல்யூவில் போகிறோம். ரேடியஸ் ஆஃப் எர்த்தில் பாதி ஹைட்டுக்கு மேலே போகும்போது வாட் இஸ் த வெயிட்? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. W ப்ரைம். ஸோ W ப்ரைம் அப்படின்னா என்ன வரும்? mg ப்ரைம்னு வச்சுக்குவோம். ஓகே, mg ப்ரைம். ஓகே, பட் G ப்ரைம் என்ன? G ப்ரைம் வந்து r² டிவைடட் பை r + h த ஹோல் ஸ்கொயர். இதை பற்றி நம்ம 11th பசங்க விரிவாக படிப்பீங்க. நான் சொல்கிறேன், G வந்து gm/r² வந்து ஆன் த சர்ஃபேஸ்ப்பா. நீங்கள் h ஹைட்டு மேலே போயிட்டீங்கன்னா இது வந்து என்ன வரும்னா r + h த ஹோல் ஸ்கொயர்னு மாறும். அப்போ G ப்ரைம் பை G கண்டுபிடிச்சா என்ன வரும்? கீழே இருக்கிற r² மேலே போயிடும். அப்போ gm கேன்சல், r² + h த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் r² டிவைடட் பை r + வாட் இஸ் ஒரு h? h இஸ் r/2 த ஹோல் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ r² டிவைடட் பை r + 2r + r 3r/2 த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 3r 9/4r². எஸ், கேன்சல் ஆயிடும். இப்போ இது வந்து 4/9 மாறுது. ஃபைன். அப்போ W ப்ரைம் டிவைடட் பை W இஸ் ஈக்குவல் டு G ப்ரைம் பை G. ஓகே, எஸ், G ப்ரைம் இன்ட்டு G வரும்ப்பா. இன்ட்டு G வரும். எஸ், இன்ட்டு G வரும், இன்ட்டு G வரும், இன்ட்டு G வரும். ஓகே, ஸோ G ப்ரைம் இஸ் 4/9G டிவைடட் பை G. G கேன்சல் ஆயிடுது. ஸோ 4/9 வருது. ஸோ தேர்ஃபோர் W ப்ரைம் வில் பி ஈக்குவல் டு 4/9 W. What is your W? 72.
9 8s are 72, 4 8s are 32. ஸோ 32 நியூட்டன் ஆயிடுது. வெயிட் மேலே போகும்போது குறையுது, ஏன்னா கிராவிட்டி குறையுது. ஸோ கிராவிட்டி டிக்ரீசஸ், therefore weight also decreases. 32 Newton is the option 1, choice 1. And finally we have 145. எஸ், புரியுதா? அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம ஸ்டேட் போர்டு கொஸ்டினில் கூட இந்த மாதிரி இனிமேல் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி இது மாதிரி நம்ம மாடல் பார்த்துருக்கோம், வந்திருக்கு. எஸ், with this we will wind up this video. 145 10 questions போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, which one of the following graph represent the variation of the resistivity with the temperature T for copper? ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ வென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அது காப்பருக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரோ டி இஸ் ஈக்குவல் டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ரோ நாட் இன்ட்டு 1 + ஆல்ஃபா டி மைனஸ் டி ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். அதனால் இது கிடையாது. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் டி, ரெசிஸ்டிவிட்டி, ஹியர் வி ஹேவ் லைக் திஸ். ஸோ நம்ம படிச்சிருக்கிறோம் இந்த போர்ஷனுக்கு அப்புறம் வந்து we have a linear but close to 0 or reference temperature. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா there will be non-linear. ஸோ non-linear நம்ம ஜூம் பண்ணி நம்ம புக்கில் எவ்வளோ அட்டகாசமாக நம்ம புக்கில் அந்த ஜூம் பண்ணி காமிச்சதோடைய விளைவு தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஜூம் பண்ணதுனால நமக்கு வந்து நான்-லீனியர்னு தெரியுது. அப்போ நான்-லீனியராக இருக்கிறதுனால ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கவே வேண்டாம். மீதிலாம் இப்படி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்குறாங்க, இதுவும் கிடையாது. ஸோ திஸ் வில் பி தி ஆன்சர். அப்போ நம்ம டெக்ஸ்ட் புக் எழுதினவங்களுக்கு ஒரு சல்யூட். இந்த கொஸ்டின் இந்த பிக்சர்னால நம்ம பசங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியாக எழுதியிருப்பாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் எழுதியிருப்பாங்க நம்புகிறேன். இந்த கொஸ்டின் டைரெக்டாக நம்ம பசங்க ரொம்ப அட்டகாசமாக எழுதியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ வி வில் டிஸ்கஸ் த ரிமைனிங் ப்ராப்ளம் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ். பாருங்கள், கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.